திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் ஏற்றப்பட்டது பரணி தீபம். அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்கள் முழக்கம். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கூலாகலம். 2668 அடி உயர மலை உச்சியில் இன்று மாலை ஏற்றப்படுகிறது மகா தீபம். தீபத் திருவிழாவை காண திருவண்ணாமலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மாலைக்குள் பல லட்சம் பேர் வருவார்கள் என்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தகவல். கார்த்திகை தீபம் ஏற்றும் நேரமான மாலையில் மட்டும் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கலாம் என்றும் கணிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றது. சில மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைய வாய்ப்பு. தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழை. இரவு தொடங்கி காலையிலும் பெய்ததால் சிரமம். சென்னை மாநகர பகுதிகளில் விட்டு விட்டு பெய்யும் மழை 3வது நாளாக பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தொடர் கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரமான ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 2600 கனஅடியும், புழல் ஏரிக்கு வினாடிக்கு 2100 கனஅடியும், செம்பரம்பாக்கத்திற்கு வினாடிக்கு 1400 கனஅடியும் நீர்வரத்து. திருவாரூர் நகர் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். இரவு முழுவதும் தூங்காமல் விழித்தே இருந்ததாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடுமையான பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. அதிகப்படியான காற்று வீசுவதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ள மலை கிராமங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று சந்திக்கிறது காங்கிரஸ் குழு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்ப்பு. பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாயும் வேட்டி சட்டையும் தமிழக அரசு வழங்கப்போவதாக நயினார் நாகேந்திரன் தகவல். பொங்கல் பரிசு வழங்குவதற்காக கூட்டுறவு வங்கிகளை அடமானம் வைக்க திட்டம் எனவும் குற்றச்சாட்டு.
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் முகாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் இன்று மாலை ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீபம். உத்தரவுக்கு எதிராக கோவில் நிர்வாகம் தரப்பிலேயே மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு. டாஸ்மாக் கடைகளிலிருந்து காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு ஊழியர்கள் எதிர்ப்பு. வேலைபளு அதிகரிப்பால் மாற்று திட்டத்தை உருவாக்கி அமல்படுத்த வலியுறுத்தும் வகையில் வரும் 5ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிப்பு. ரயில்களில் கற்பூரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் என ஐயப்ப பக்தர்களுக்கு தெற்கு ரயில்வே வேண்டுகோள். ரயில் பயணிகளுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விழிப்புணர்வு. பதினைந்து ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு FC கட்டணம் அதிகரிப்பின் எதிரொலி. தமிழ்நாட்டில் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக லாரி உரிமையாளர்கள் முடிவு. சென்னையில் பழைய கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கியதில் கணவன் மனைவி உட்பட 3 பேர் காயம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும். காசி தமிழ்ச்சங்கமும் சிறப்பாக நடைபெற பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் நோக்கத்திற்காக மொழி அடிப்படையில் பிரிவினையை உருவாக்க முயற்சி. ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்ற காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. தேர்தல் சீர்திருத்தம் குறித்து வரும் 9ஆம் தேதி மக்களவையில் விவாதம் நடத்தப்படும் என அறிவிப்பு. அமளியால் அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்தது கட்சி மேலிடம். 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தல். புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர் என பெயர் சூட்டப்பட்டது. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்காமல் பெயரை மாற்றி அரசு சாதிக்கப் போவது என்ன என காங்கிரஸ் கேள்வி. நிதி முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போன்ற டீப் ஃபேக் வீடியோ சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியதை அடுத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. 2 நாள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். மோடியுடனான சந்திப்பில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல். இந்தியாவுக்கான இறக்குமதி குறித்து மோடியுடன் விவாதிக்க இருப்பதாக அதிபர் புட்டின் தகவல். 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் புதிய எல்லையை எட்டும் எனவும் திட்டவட்டம். இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்களை அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த விமானங்களுக்கு உடனுக்குடன் அனுமதி அளித்ததாக விளக்கம். இந்திய விமானப்படை விமானத்தில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தீவிரம். இலங்கைக்கு காலாவதியான நிவாரணப் பொருட்களை பாகிஸ்தான் அனுப்பியதாக புகார். தூதரக ரீதியாக அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை அரசு. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி.
தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள். பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் விஜய் ஹசாரே போட்டியில் பங்கேற்கிறார் விராட் கோலி. ஆந்திர அணிக்கு எதிராக 24ஆம் தேதி நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் டெல்லி அணிக்காக களமிறங்குவார் என தகவல். கார்த்திகை தீபத்தை ஒட்டி முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. தேரோட்டம், சிறப்பு நீராட்டுகளைக் கண்டு பக்தர்கள் ஆனந்தம். மயிலாடுதுறை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற தேர்பவனி.